ஹாய், வெல்கம் பேக் டு அவர் ஷைன் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் 2 நெக் செட்டும் அப்புறம் கடா பேங்கிள் ப்ரேஸ்லெட்டும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஜிபே, ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்க. சிஓடியில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? அப்படி ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லைக் நம்பரோடு நீங்கள் நல்லது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வீக்கெண்ட் படிக்கக்கூடிய கிவ்அவே வின்னரும் ஆகலாம். அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக வேணுங்க. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் காலில் கூப்பிட்டு எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் வச்சு வாட்ஸ்அப்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ரஸ் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் 2 to 5 டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஓகே. அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது பாருங்கள். இது உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டடு தான். இது கிட்ஸுங்க போட்டுக்கலாம், பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம். இது பூ அரும்பு விரியர் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு பட்டை செயின் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன டாட் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி பூ விரிகிற மாதிரி மொக்கு மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே இந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய மேடு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பூ பாருங்கள், பூ விரிஞ்ச மாதிரி இருக்குது. இது பூவோட இதழ். அப்புறம் அந்த பூக்குள்ளார நடுவில் ஒரு பேடை மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே இந்த நிலா பெற மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்குது, சின்ன சின்ன அரும்புகள் இருக்குது. அது கீழே கோல்டு பால்ஸ் ஹேங்கிங் இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது பேக் செயின் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேக் சைடு வியூ இந்த மாதிரி இருக்குது. இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நான் என்ன ப்ரைஸு என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்க்குறோம். இது நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் இருக்குது, சுற்றி மொட்டாக இருக்குது. அது நடுவில் பேடை மாதிரி இருக்குது. அப்புறம் இது திலகம் மாதிரி இருக்குது. திலகத்துக்கு கீழே இந்த ஆஃப் ஷேப்பில் பூ விரிகிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு ஹேங்கிங் இருக்குது. அப்புறம் அதில் பட்டை செயின், அதில் இருக்கிற செயின் விட இதில் பட்டை செயின் பெருசாக இருக்குது. அப்புறம் மேங்கோ பிஞ்சும் இருக்குது. அந்த மேங்கோ பிஞ்சு மேலே உங்களுக்கு நல்ல கட்டிங் இருக்குது. இதுவும் நெக் செட்டு தான். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் போட்டுக்கலாம். பேக் செயின் இருக்குது. மைக்ரோ பிளேட்டட் தான். சரிங்களா? ஓகே, வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 30 இன்ச்சஸ்ஸு 50 செயின். அப்புறம் இந்த 50 செயின் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ 10 சவரன் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும். அப்படி தான் இது புதுசாக வந்திருக்கனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் போட்டு ரெகுலராக வருஷ கணக்காக போட்டே இருக்கலாம். நடுவில் ஒரு சின்ன சின்ன கட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒன்று அந்த மாதிரி கட்டிங் இருக்குது. இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் இதில் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. சரிங்களா? அப்புறம் தொடர்ந்து இது போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை இது எடுத்துக்கோங்கிறக்காக தான் இதை போட சொல்கிறாங்க. ரெண்டாவது இது நிறைய பேர்த்துக்கு மைக்ரோ பிளேட்டட் இமிட்டேஷன் கவரிங் எல்லாம் போட்டால் இச்சிங் வருதுன்றாங்க. ஆனால் இந்த 50 இச்சிங் வராமல் இருக்கிறக்காக தான் போடுறோம். இதில் 5 மெட்டல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இது பிடிச்சவங்க வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். நார்மலாக இருக்கிற செயினை விட பல மடங்கு இது காஸ்ட்லியாக தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலராகவே இருக்கும். கழட்டி வச்சுன்னா கலர் வராது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அல்லது ஹீட்டு அதிகமாக இருந்ததுன்னா இது கலர் மாறும்போது நீங்கள் விபூதியை போட்டு தொடச்சிக்கலாம். இல்லைன்னா லேசாக புளி தண்ணி போட்டு கழுவி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று ஒருத்தர் ரீசெல்லர் ஒருத்தர் கேட்டாங்க, மேடம் எனக்கு கடா பேங்கிள் கொடுங்க, கடா நெக்லஸ் கொடுங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு. இது பாருங்கள், இது நல்ல குவாலிட்டி கம்பி. அப்படி வெயிட்லெஸ்ஸாக இல்லை, நல்லா இருக்கும். இது க்ரீன் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்களா, இதில் ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்குது, ஒயிட் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி ப்ளூ இருக்குது. இந்த கம்பி எல்லாமே நல்ல கம்பி தான். சரிங்களா? அப்புறம் இதுவும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே வரும். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரெட்டு இருக்குது, பாருங்கள். இந்த மாதிரி ரெட் இருக்குது. அதுக்கப்புறம்
ப்ளூ இருக்குது, அப்புறம் க்ரீன் இருக்குது, 3மே இருக்குது. இது வந்து ஹோல்சேல், இது ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 117 வருது, நம்ம 114 கொடுக்குறோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 50 பீசஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பாலக்கா நெக்லஸ் கொடுங்க மேம் அப்படின்னாங்க. பாலக்கா நெக்லஸில் எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும்தான் இருக்குது. இது மேங்கோ மாதிரி இருக்குது. இது நல்ல மெரூன் கலரும் ஆரஞ்சு ஷேடும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள். அப்புறம் இது நடுவில் இந்த மாதிரி பெண்டன்ட் இருக்குது, கீழே கோல்ட் பால் ஹேங்கிங் இருக்குது, பட்டை செயின் இருக்குது, பேக் செயின் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 699 அந்த மாதிரி வரும். ஷிப்பிங் சேர்ந்து வரும். சரிங்களா? வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பாலக்கா ஸ்டட்ஸ் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.